ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவின் மூலம் நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மிதுனத்தில் உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியதுதான் மிதுன ராசி. இவர்களுடைய குணநலன்கள் என்று பார்க்கும் பொழுது நுணுக்கமான புத்தியை படைத்தவர்கள், பிறருக்கு வழிகாட்டுவதிலே வல்லவர்கள், எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் அபாயங்களை புரிந்து உபாயங்களை சொல்லக்கூடியவர்கள், கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு 4 பெயர்ச்சிகள் இந்த மாதத்திலே நடக்க இருக்கிறது. 1 ராசிநாதன் புதன், 2 சுக்கிரன், 3 செவ்வாய், 4 சூரியன். இந்த பலாபலன்களை கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து இப்பொழுது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பலாபலன்களை பெற இருக்கின்றோம். எதிலும் நிதானமாக முடிவெடுக்கும் திறமை உடைய மிதுன ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் பாதசார சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை காட்டுகிறது. பயணங்கள் செல்ல நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள். புத்திசாலியும் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களும் மதிப்பு கூடும், பாராட்டும் கிடைக்கும். உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். தொழில் வியாபார முன்னேற்றங்களுக்கான புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார். புதிய பதவி அல்லது பொறுப்புடன் கிடைக்கும். குடும்பத்துடன் விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீர்கள். பயணம் செல்ல நேரிடலாம். அரசியல்வாதிகளுடைய கட்சியின் தலைமையின் நம்பிக்கையை பெறுவார்கள். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு கல்வியிலே கவனம் தேவை. மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள் உடையவர்கள், மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே நிதானமான போக்கு காணப்படும். பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல் செயல்படுவது நன்மையை தரும். மூத்த சகோதர உடல்நலத்திலே கவனம் தேவை. பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். மாணவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் சேரும். கல்வியிலே நாட்டம் அதிகரிக்கும். கவனமாய் படிப்பது நல்லதே. எதிலும் எச்சரிக்கை தேவை. காரிய தடை தாமதம் வரலாம். எனினும் உடன் பணிபுரிவோருடன் எச்சரிக்கையாய் இருப்பது சிறந்தது. உங்களின் ஆர்வமும் அக்கறையும் மற்றவரை பிரமிக்க அடையே வைக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்கள், மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள்
இந்த பிப்ரவரி மாதம் குடும்ப பிரச்சனை தீரும். ஒரு முறைக்கு பல முறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மையை தரும். பண வரவு உண்டு, ஆனால் வீண் செலவும் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் தேவை. பயணங்களின் போது வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை. முடிக்க வேண்டிய காரியங்களை செவ்வனவே செய்வீர்கள். அரசாங்கம் சார்ந்த உதவிகள் எளிதாய் கிடைக்கும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார நிகழ்ச்சிகள் என்னென்ன? புதன்கிழமையிலே அர்ச்சனை செய்து வணங்க திருமண தடை நீங்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 15, 16, 17. அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி 22, 23 ஆகும். இதுவரையில் நாம் பொது பலனாக மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.